ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படியாவது ஒன்று நம்முடைய மல்லிக்கு வந்து பிரச்சனையை வந்து உருவாக்கி விஜய் கிட்ட வந்து கேள்வி வாங்க வைக்கணும். வந்திருக்கவங்கெல்லாம் வந்து மல்லியை வந்து கேவலமாக நினைக்கணுன்ட்டு இந்த ராஜேஸ்வரி பண்ண வேலை பார்த்தீங்கன்னா அவளுக்கே வந்து வினையாக வந்து முடிஞ்சிருக்குன்னு தாங்க சொல்ல முடியாது. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா கிட்ட வந்து பள்ளி போட சொன்னதை நம்ம மல்லி வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்ட பிறகு வந்து யாராவது தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு தலையை விட்டு கெட்ட பேர் வாங்கிக்குவாங்களா. நம்ம மல்லி இருந்தாலுமே வந்து காலையில் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்முடைய விஜய்க்கு வந்து பிடிச்சதெல்லாம் வந்து பார்த்து வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை வந்து கெடுத்துட்டாங்க. ஆனால் அது கெடுத்துக்கிறதுக்கான தண்டனை வந்து கெடிச்சாகணும்ல. அதனால் நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு விதவிதமாக சமைச்சு வச்சுருக்காங்கன்னு வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, விஜயும் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து சூப்பராக வந்து சமைப்பாங்க, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விருந்தோம்பலை பற்றி நம்முடைய விஜய் வந்து புகழ்ந்துட்டு அவங்களுக்கு வந்து விருந்தோம்பல் கொடுக்கறதுக்காக வந்து டைனிங் டேபிளுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா, வெண்பா நீ வந்து சாப்பிடாத, அப்பாரம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் பக்கமே வந்து உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி வந்து நிற்கிறாங்க. நின்றதும் பார்த்தீங்கன்னா, என்னக்கா பார்த்துக்கிட்டே நிற்கிறேன், அதை எல்லாரும் வந்து உக்காந்துட்டோம்ல, எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மல்லியை வந்து சர்வ் பண்ண சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை விஜய் நானே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரியாக வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த ரஞ்சிதாவுக்கு பார்த்தீங்கன்னா திக்குன்னு வந்து இருக்குங்க. ஐயோ இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ஏதாவது வந்து காரி துப்பினாங்களான்னு நம்மளுடைய மான ரோசம் தான் எல்லாம் வந்து போயிருமே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் மனசில் நினைக்க, இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் நம்மளே வந்து மண்ணள்ளி கொட்டிக்கிட்ட மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரியோட சாப்பாட்டை வந்து சாப்பிட்றதுக்காக. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா யோசிக்காதுக்காக விதவிதமாக சமைச்சிருக்கேன்னு சொன்னாங்க. வாசனை வேறு தூக்குது, கொஞ்சம் தூக்கி வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். எல்லாருக்கும் வந்து பரிமாறுறாங்க. அந்த வாசனை மட்டும் தான் வந்து சும்மா கும்முன்னு வருது. ஏன்னா வந்து நம்ம மல்லியோட கைப்பக்குவங்க அது. அந்த வாசனை வந்ததுலேயே வந்து எல்லாரும் வந்து சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கு, ஆஹா ஓவன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை வந்து இப்படி கை வச்சு பிசைஞ்சு அப்படி வந்து வாயில் வைக்கிறப்ப தான் வந்து தெரிய போகுது அதில் வந்து எவ்வளோ காரம் உப்பு எல்லாம் வந்து இருக்க போகுது. அந்த அளவுக்கு தாங்க இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து நம்முடைய மல்லி மேலே வந்து வன்மத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்முடைய விஜய் கிட்ட வந்து நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது விஜய் உங்களுடைய பர்த்டே என்னென்னாலும் செய்வேன், நீங்கள் என்ன வந்து திட்டக்கூடாது அப்படின்ட்டு. இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி எல்லாம் சாப்பாட்டை சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து திட்டதான் செய்வாங்க. அதனால தான் வந்து அப்படியே வந்து பிளேட்டை மாற்றி விட்டு வினை விதைச்சவனுக்கே வந்து விதை முளைக்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சு தரமான சம்பவத்தை வந்து கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே. இது பார்க்குறதுக்கே கண்புள்ளா காட்சி வந்து இருக்குங்க. மறக்காத எபிசோட மிஸ் பண்ணாத பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உடனுக்குடனே வந்து வருங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து அசிங்கப்படுறத வந்து யாரெல்லாம் வந்து பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத வந்து மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போடுங்க. இல்லை நம்ம சேனலுக்கு வந்து லைக் போட்டு உங்கள் ஆதரவு வந்து தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.